பேச்சுலர்ஸ் லைஃப். இந்த பேச்சுலர்ஸ் லைஃப்ங்கிறது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நம்ம கடந்து வர ஒரு பருவமாகவே இருக்குங்க. அவ்வளோ ஏன் மறக்கவே முடியாத ஒரு கோல்டன் டேஸாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே இந்த பேச்சுலர் மெமரிஸை நினச்சி கூட பார்க்கக்கூடாது, நம்ம இருந்த அந்த வீட்டு பக்கமும் போகவே கூடாது, அந்த மெமரிஸை சுத்தமாக நம்ம மைண்ட்லேருந்து அழிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வீட்டில் நடந்துருந்துச்சுன்னா, எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் ஒரு பேச்சுலர் ஹவுஸில் நடந்த ஒரு டெரிஃபிக்கான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மை சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். பேச்சுலர் ஹவுஸ். இந்த பேச்சுலர் ஹவுஸுங்கிறது இப்போ எவ்வளோ பேர் பேச்சுலராகவே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரில. நான் பேச்சுலராக இருக்கும் போதுமே எனக்கு ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குதுங்க. லைக், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். பல்லாவரமில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருந்தோம். படிச்சுட்டு இருக்கும்போதும் சரி, படித்ததுக்கப்புறமும் சரி, அங்கே ஜூனியர் பசங்களோட நான் இருந்தப்போ அங்கே எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அந்த வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துருங்க. பொதுவாகவே இந்த பேச்சுலர் ஹவுஸ்னாலே ஹவுஸ் ஓனர் வந்து நம்மக்கிட்ட சாவியை கொடுத்ததுக்கப்புறம் அந்த பக்கம் வரவே மாட்டாங்க. ஃபேமிலி யாராச்சும் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க, இல்லை கீழ் வீட்டில் மேல் வீட்டில் ஃப்ளாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பக்கம் காதையும் வைக்க மாட்டாங்க, கண்ணையும் திருப்ப மாட்டாங்க. எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 4 பேர் தான் வீட்டில் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு வருவாங்க பேச்சுலர்ஸாக. அப்புறமா பார்த்தா ஒரு 12 பேர் இருப்பாங்க. அப்புறம் அது ஒரு 15 பேராக மாறும். அப்புறம் அவங்களுக்கே வந்து என்னடா இது, நம்ம இவ்வளோ பேரை கூட்டு வந்து ஒரு மினி மேன்ஷன் மாதிரி நடத்திட்டு இருக்கோமேங்கிற மாதிரி ஆயிரும். இதை எதனால் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம கதையில் பார்க்க போகிற பேச்சுலர் ஹவுஸும் இதே மாதிரி தாங்க. அம்பத்தூரில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட வேலை பார்க்க வர மேனேஜர், அதாவது டியூட்டி மேனேஜராக இருக்கட்டும், டியூட்டி இன்ஜினியராக இருக்கட்டும், மற்ற பசங்களாக இருக்கட்டும், லேபர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தங்குறதுக்காக அங்கங்கே ஒரு வீடு வந்து பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்ச வீட்டில் அம்பத்தூரில் இவங்க ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே, அதாவது இவங்க கம்பெனிக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு பிடிச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு தனி வீடுங்க. வெளியே கேட் இருக்கும், சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியா மாதிரி இருக்குங்க. கீழ் வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, மேலே ஒரு வீடு, மாடியில் மொட்டை மாடியோடு சேர்த்து ஒரு வீடு இருக்குது. இந்த தனி வீடு கட்டி 12 வருஷம் ஆகுதுங்க. கடந்த 3 வருஷமாக, அதாவது லாஸ்ட்டு 3 வருஷமாகவே இந்த அம்பத்தூரில் இருக்கிற ப்ரைவேட் கம்பெனி அந்த வீட்டில் மேல் போர்ஷனை மட்டும் அவங்க எடுத்துருக்கிறாங்க ரெண்டலுக்கு, கம்பெனி எம்ப்ளாயிஸுக்கு அக்காமடேஷன் கொடுக்கறதுக்காக. ஸோ கடந்த 3 வருஷமாகவே மேல் போர்ஷன் வந்து பேச்சுலர் ஹவுஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாங்க. இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புனவரோட பேர் பிரபு. பிரபுக்கு அப்பா கிடையாதுங்க, அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு ஒரு தனி வீடு இருக்குது, சொந்த வீடு தான். அம்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க. பிரபுக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ப்ரைவேட் கம்பெனியில் டியூட்டி இன்ஜினியருங்கிற ஒரு ஜாப்பும் கிடைக்குதுங்க. பிரபு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங் வந்து கிரியேட் ஆகுங்க. அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இவருக்கும் அங்கே ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது. அதில் சீனியர்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி மேனேஜர் மனோஜ். அவர் தான் இவருக்கு அண்ணங்கிற முறையில் நிறைய ஹெல்ப்பும் பண்ணுறாரு. இவங்களுக்குள்ள ஒரு அண்ணன் தம்பிங்கிற ஒரு பாண்டிங்கும் வருது. அது போக அங்கே இருக்கிற லேபர்ஸ் பசங்க எல்லாருக்கூடையுமே வந்து பேசுகிறது, பழகிறது. அவங்களாம் அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் சார் வாங்க போங்க இந்த மரியாதையெல்லாம். வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா வாடா மச்சி போடா மச்சி வாங்கினே போங்கனேங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வருதுங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, வெளியே போகிறது, சுற்றுறது, குடிக்கிறது வீக்கெண்டில், இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் பிரபுக்கும் வருது. அவங்க கூட சேர்ந்து சுற்ற ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட சுற்ற ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்க தங்கி இருக்கிற நம்ம கதையில் முதல்ல சொன்ன அந்த பேச்சுலர் ஹவுஸுக்கும் பிரபு வராரு. இந்த பேச்சுலர் ஹவுஸோட அட்மாஸ்பியரே எப்படி இருக்குன்னா, அங்கே செஸ் வச்சுருப்பாங்களாங்க, கேரம் போர்டு இருக்குமா, சீட்டுக்கட்டு வச்சுருப்பாங்களாம். வீடே வந்து ஒரு மாதிரி க்ளீனாகவே இருக்காதாங்க. எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அங்கங்கே பாட்டிலு, அங்கங்கே அந்த சிகரெட் துகள்கள் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் கிடக்குமா. ஆனால் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி, அதாவது இந்த சாட்டர்டே சண்டே அன்றைக்கி மட்டும் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருவாங்களாம். சும்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமேன்ட்டு போனவர் படிப்படியாக அங்கேயே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. காலப்போக்கில் அங்கேயே தங்கிடுறாருங்க. தனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிறதே மறந்துடுறாரு. அவருக்கு ஏற்ற மாதிரியே பிரபுவோட அம்மாவும் ஹைதராபாத்துக்கு ஒரு வேலை விஷயமா போயிடுறாங்க. இப்போ இவர் மோஸ்ட்லி இந்த பேச்சுலர் ஹவுஸ்லேயே தாங்க தங்கியிருக்கிறாரு. எப்போயாவது அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துருவாராம்.
அதுவுமே அவங்க அம்மா வந்து வீடியோ காலில் வந்து வீடை காட்டுறா, சுத்தமாக வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போயிட்டு வந்திருக்கிறாருங்க. இப்போ மனோஜ் அவரோட கேரக்டரேஷன் பார்த்துடலாங்க. மனோஜுங்கிறவர் டியூட்டி மேனேஜர், இவருக்கு அண்ணன் முறை வேணும். அவர் தான் அந்த பேச்சுலர் ஹவுஸுக்கு சீனியருங்க. 3 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேச்சுலர் ஹவுஸை பிடிச்சி இங்கே வந்த செட்டுலேயே அவர் தான் பழமையான செட்டு, அதாவது முதல்ல வந்த செட்டு. 3 வருஷத்துக்கு முன்னாடி மனோஜ் அவர் கூட இருந்த 6 பசங்களுமே இப்போ வேறு எங்கெங்கேயோ இடத்துக்குலாம் போயிட்டாங்களாம். மனோஜ் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறாரு. அப்போது இந்த வீட்டை பற்றி முழுசாக தெரிஞ்ச ஒரே ஆள் மனோஜ் தான். அவர் இந்த சாட்டர்டே சண்டே ஆனாலே இந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு மொத்தமாக இவங்க சரக்கடிக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் எதுவுமே சொல்ல மாட்டாராம். பொதுவாக சீனியர்னு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிக் பாஸ் வீடே எடுத்திங்கன்னா அங்கே ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், இங்கே வந்து இதுதான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயுமே நமக்கு அண்ணங்காரன்னு ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், டேய் இதையும் பண்ணுற அதையும் பண்ணுற இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போது இந்த மாதிரி ஒரு பேச்சுலர் ஹவுஸில் சீனியராக ஒருத்தர் இருந்தார்னா அவர் அதிகாரம் பண்ணி தானே ஆகணும். ஆனால் இவர் அதிகாரம் பண்ண மாட்டாராங்க. இவர் பாட்டுக்கு இவர் உண்டு, ஒரு வேலை உண்டுன்னு இருப்பாராம். குடிக்க ஆரம்பிக்கும் போதுமே, டேய் குடிச்சிட்டு ஆடாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, கத்தாதீங்க, எதனா பாட்டில் உடைக்காதீங்க, அப்படி இப்படின்னு எதுவுமே எந்த கண்டிஷனுமே சொல்ல மாட்டாராங்க. அப்படியே வேற மாதிரி இருப்பாராம். ஒரு இன்ட்ரோவர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக தான் பேசுவாராம், அதிகம் பேசக்கூடிய ஆளுமே கிடையாதான். அப்படி இருக்கிற மனுஷன் குடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கிறாருங்க. எவ்ரி சாட்டர்டே சண்டே அவங்க குடிக்கும்போது இந்த ஒரு வார்த்தை மட்டும் அவரோட வாயிலேருந்து வந்துருமா. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இன்னொன்று எல்லோரும் மேலே பார்க்குறாங்க, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களோட இது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. மொட்டை மாடிங்கனால ஹாஸ்பிட்டல் சீட்லாம் கிடையாது, காங்கிரீட் வீடு தான் வச்சுக்கோங்களேன். ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது பக்கத்துலேயே ஒரு பெரிய ஆணியை வளைச்சி வச்சு அதில் ஒரு மஞ்சத்துணி, இந்த மஞ்சத்துணி உள்ளே வந்து தேங்காயை முடிச்சு போட்டு ஒரு மாதிரி ரொம்ப பழமையான ஒரு இது மாதிரி இருக்குதுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டின ஒரு தேங்காய் மஞ்சத்துணியில். அது பார்க்கவே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குது. கருப்படிச்சு போய் அங்கங்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பார்த்தால அந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே பசங்களாம் கேட்குறாங்க, என்னதுண்ணே அது? டேய் பசங்களா, நீங்கள் குடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், கீழே போய் பிரச்சனை பண்ணாதீங்க. அதே மாதிரி மேலே இருக்கிற இந்த மஞ்சத்துணியை மட்டும் யாருமே கை வச்சிடக்கூடாது, அதை மட்டும் கிழிச்சிடாதீங்க, அதை மட்டும் தொற்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராங்க. இது வழக்கமாக அவர் சொல்கிற வார்த்தை. எதனால் இவர் அப்படி சொல்கிறாரு? அந்த மஞ்சள் துணியில் அப்படி என்ன தான் இருக்குது, அந்த தேங்காயில் இருக்கிற மர்மம் என்ன? எதனால் இவர் அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பயப்படுறாரு? எதுவுமே பேசாத மனுஷன் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஏன் குடிக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லணும், குடித்ததுக்கு அப்புறமாவும் சொல்லணும், குடிச்சிட்டு மட்டையாகும் போதும் சொல்லணும்? எதுவுமே சொல்லாத மனுஷன் ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணாதன்னு சொன்னால் பசங்க எல்லாருக்கும் அதில் தான் ஒரு மாதிரி நாட்டம் போகுங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். அது மாதிரி தான் பசங்களுக்குள்ளே ஒரு மாதிரி குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்னடா இருக்குது அந்த தேங்காயில், யாருக்கான்னு தெரியுமா? இல்லை தெரியாது, நாங்கள் கேட்டாலும் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது, அதெல்லாம் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிடுவார். பிரபுக்கு எப்படி இருக்குன்னா, பிரபு வந்து மனோஜ் அவர் கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர் கேட்டால் அவர் சொல்லி தானே ஆகணும். ஸோ பசங்க எல்லாரும் சேர்ந்து உசுப்பேற்றி விட்றாங்க பிரபுவை. அவரும் கேட்குறாரு, அப்போவே குடிச்சிட்டு இருக்கும்போதே கேட்குறாரு, அண்ணே நான் கேட்கணுன்ட்டு இருந்தேன், நம்ம மீட் பண்ணி பழகி 6 மாதத்துக்கிட்ட ஆகுது, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 4 மாதத்துக்கிட்ட ஆகுது, எப்பயுமே குடிக்க போகும்போது ஏன்னா அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிற, அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஏய் பிரபு அதெல்லாம் கேட்காதப்பா, நீ பாட்டுக்க குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தூங்குப்பா பேசாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு படுத்துட்டாராங்க. இப்போ பிரபுவும் பசங்களும் வெளியே போயிட்டு அடிச்சுக்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இருக்கும், என்னத்தை மறைக்கிறாரு? நம்ம அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலாம் பார்த்தா யாரு கூடயும் பேசவும் முடியலை, நம்ம பேச்சுலராக இருக்கிறோம், எதனா சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. சரி மச்சான், நீ கேட்டனா அழுத்தி கேட்டனா சொல்லுவார்ரா, இப்போ போதையில் தானே இருக்கிறார், நீ போய் கேள்றான்னு சொல்லிட்டு பிரபு கிட்ட சொல்ல, அவரும் உள்ளே போய் பார்த்தா அவர் தூங்கலைங்க, படுத்து அந்த தேங்காயை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாம். அவங்க வீட்டில் ஒரே ஒரு பெரிய ஹாலு, ஒரு காமன் பாத்ரூம், ஒரே ஒரு கிச்சன் கூட கிடையாது, அந்த கிச்சன் மேடை மாதிரி இருக்குமா, அதில் தான் சமைப்பாங்களாம் அவங்க எல்லாருமே. உள்ளுக்குள்ளே ஒரு ரூமுங்க, அங்கேயும் அட்டாச் பாத்ரூம் தான். ரூமை யாருமே பயன்படுத்தவே மாட்டாங்களாம், ஹால்லே தான் கிடப்பாங்களாம். சாப்பிட்றது, குடிக்கிறது, படுத்து தூங்குறது எல்லாமே ஹாலில் தானா. அவங்களோட திங்ஸை மட்டும்தான் அங்கே உள்ள ரூமில் வச்சுருப்பாங்களாங்க. இப்போ மனோஜ் அண்ணன் முழிச்சிருக்கதை பார்த்துட்டு பிரபு வந்து கேட்குறாரு, அண்ணே சாரிண்ணே, உன்னை ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நீ அதையே பார்த்துட்டு இருக்க, அதை தூங்குனேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மனோஜே இறங்கி இருடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ அங்கே இருக்கிற பசங்க எல்லாம் வெளியே போய் தம்மடிச்சிட்டு இருக்கிற பசங்க கூட வேகமாக ஓடி வந்து உள்ளே உட்காடுறானுங்க. ஏன்னா இது ஒரு புரியாத புதிராக இருக்குது. இந்த பேச்சுலர் ஹவுஸில் கிட்டத்தட்ட 6 மாதமாக இருக்கிற பிரபுக்கு முன்னாடி இருக்கிற பசங்களாம் இருக்கிறாங்களாம். மொத்தம் 6 பேராம் இந்த வீட்டில் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தரோட ஃப்ரெண்ட்ஸு
அப்புறம் வெளியே இருந்து லோக்கல்லேருந்து வர பசங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே 10-15 பேர் இருப்பாங்களாங்க இவங்க வீட்டில் குடிக்கும்போது மட்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 10 பசங்களும் ஓடி வந்து உள்ளே உட்காந்து கதையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாளாக வாயை திறக்காத மனோஜ் இப்போ வாயை திறக்கிறாரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ, அதாவது அப்போ தான் இந்த ஹவுஸை நம்ம கம்பெனியில் ஓனர் வந்து பிடிச்சி என்கிட்ட தான் பொறுப்பு ஒப்படைக்கிறாரு. அப்போவும் நான் தான் இந்த வீட்டுக்கு பொறுப்பு. எனக்கு கீழே ஒரு 4 பசங்க வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வீட்டை வந்து நாள் நான் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ, இவர் ஓப்பன் பண்ணுறப்போன்னு சொல்லும் போதே வீட்டில் கரண்ட் கட் ஆயிடுது. ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிடுதுங்க எல்லாருக்குமே. ஒரு கதையை ஒரு மனுஷன் திகிலாக சொல்ல ஆரம்பிக்கும் போது கரண்ட் போச்சுன்னா அதோட பயம் என்னங்கிறது நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே பயமாகி ஒரே ஒரு கேண்டில் தான் இருக்குது உங்கள் வீட்டில். இந்த கேண்டிலை போய் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பொருத்தி வச்சு இந்த ஒரு கேண்டிலை நடுவில் வச்சு இவர் மறுபடியும் கதையை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்கிறாரு. பசங்கள்லாம் நான் சொல்லுங்கண்ணா அதான் இவ்வளோ பேர் இருக்கோம்ல சொல்லுனான்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ண அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோன்னையும் பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருந்துச்சுடா. ஒரு மாதிரி தூசியும் தம்புட்டையுமா ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த பேய் வீடெலாம் எப்படி இருக்கும், ஹாண்டடாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் தான் விளக்கமாறு ஒட்டடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டேன் பசங்க வரதுக்கு முன்னாடியே. ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பசங்களும் வந்துட்டாங்க. நாங்கள் எங்களோட லைஃப்பை, பேச்சுலர் லைஃப்பை இந்த கம்பெனியில் இந்த வீட்டில் ஆரம்பித்தோம். மனோஜுங்கிறவர் திருநெல்வேலியை சேர்ந்தவராங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருந்தும் நிறைய பசங்க வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க 6 பேர் இப்போ வீட்டில் சந்தோஷமாக அவங்களோட லைஃப்பை ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க, சாட்டர்டே சண்டே ஆனால் அவங்க குடிக்கிறாங்க. இப்படியே அவங்க லைஃப் ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சாட்டர்டே நைட்டு அவங்க குடிச்சிட்டு தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் மா அப்படின்னு சொல்லிட்டு என்னடான்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாரு. எல்லாருமே அங்க இருந்து மீதி இருக்கிற 4 பசங்களும் எந்திரிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் கத்திக்கிட்டு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி துடிச்சிருக்கிறாருங்க. அவரை கண்ணு முழிச்சிருக்குது, தூங்கலை. அவர் கண்ணு முழிச்சுக்கிட்டு என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கை காலெல்லாம் உதறிக்கிட்டு ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாருங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. மனோஜோட அப்பா ஊரில் கருப்பசாமி வந்து சாமி ஆடுற ஒருத்தராங்க. அவர் ஏகப்பட்ட திருநீர், கருப்பசாமியோட ஃபோட்டோ அது இதுன்னு கொடுத்து விட்டுருக்கிறாரு. அதை பூஜை அறையிலையும் வச்சிருக்கிறாரு. அங்கேருந்து திருநீர் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு பூசி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆகுறாரு. நார்மல் ஆனதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, யாரோ ஒருத்தர் என் கழுத்து மேலே உட்காந்து என் கழுத்தை நெரிச்சு என்னை கொல்ல பார்த்தாங்கடா, நான் உங்களெல்லாம் கூப்பிடுறேன் ஆனால் உங்களுக்கு கேட்கல, ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு திணறல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டேய், உனக்கு போதையில் எதனா கனவு வந்திருக்கும், சும்மா அந்த மாதிரி கத்தி பயமுறுத்துகிற வேலை வச்சுக்காத. வந்து 2 வாரத்துக்கு மேலே ஆகுதுல்ல, நல்லா தானே போயிட்டுருக்கு. போன வாரமே வந்து உன்னை கழுத்து நெரிக்கலையா, இன்றைக்கே நெரிக்கிறாங்க, எதனா நினச்சிட்டு படுக்காதடா, பேய் படம் பார்த்துருப்படா. டேய் இல்லைடா, சத்தியமாக சொல்கிறேன்டா, என்னை நம்புங்கடான்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சிருக்கிறாரு. ஆனால் யாருமே நம்பலை. ஆனால் அடுத்த நாள் நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. மனோஜ் அந்த கத்துனார் இல்லையா, ஆல்ரெடி ஒருத்தர் கழுத்தை பிடிச்ச மாதிரி, அவர் மீதி இருக்கிற 4 பசங்க 6 பேரையுமே யாரோ ஒருத்தர் மேலே உட்காந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்குதுங்க. தோன்றது கூட கிடையாது, ரியலாக நடந்திருக்குது அவங்களுக்கு. அதறி அடிச்சு எல்லாருமே எந்திரிச்சிருக்கிறாங்க கத்திக்கிட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டு வேர்த்து கொட்டிக்கிட்டு, ஏய் நீ சொன்னது உண்மைடா, என் கழுத்தையும் யாரோ ஒருத்தர் நெரிச்ச மாதிரி இருந்துச்சுடா, மேலே யாரோ உட்காந்துருந்தாங்கடா, எனக்கு லிட்டரலி தெரியுதுடா, யாரோ கையை வச்சு தான் நெரிச்ச மாதிரி இருந்துச்சு, எல்லாருமே சொல்கிறாங்க. 6 பேருமே இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கம்பெனியில் போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு கம்பெனியில் போய் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுப்பா, நீங்கள் வேலையை பாருங்கள், உங்களுக்கு ஒர்க்கு ப்ரெஷரில் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸில் ஆல்ரெடி ஒருத்தவனுக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா கம்பெனியில் இவருக்கு வந்து ஓனர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு தானா மனோஜுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இருந்தாலும் மனசு கேட்காம அயன் வண்டி வச்சுக்கிட்டு ஒரு தாத்தா இருப்பாராங்க. அவர் கடந்த 30 வருஷமாகவே அந்த ஏரியாவில் தான் இருக்கிறார். இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி எதனா நடந்திருந்தாலோ இல்லை எதனா ஒரு அமானுஷம் இருக்குதுனாலோ அவருக்கு கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கும். ஸோ மனோஜ் அவர்கிட்ட போய் கடையில் உட்காந்துக்கிட்டு, என்னங்கய்யா வியாபாரம்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கும்போது அவர் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. பொதுவாக இந்த பேச்சுலர்ஸாக இருந்தாலே அந்த ஏரியாவில் இருக்கிற அயன் பாக்ஸ் வண்டிக்காரராக இருக்கட்டும், பால் வண்டிக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மாதிரி ஏதோ வினோதமாக தான் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் அந்த தாத்தாவும் பார்த்துருக்கிறாரு. அவர் போய் உட்காந்துக்கிட்டு, ஐயா நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஏரியாவில் இருக்கீங்க? நான் 30 வருஷமாக இருக்கிறேன்ப்பா. என்னப்பா பிரச்சனை உனக்கு? இல்லை பிரச்சனைலாம் இல்லைங்கய்யா, நம்ம வீடு கட்டி எத்தனை வருஷங்கய்யா ஆகுது? 9 வருஷம் ஆகுதுய்யா. என்னையா பிரச்சனை உனக்கு? இல்லைங்கய்யா, பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமான்னு. அவர் சொல்லுப்பா என்ன விஷயம்னா, இல்லை இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி எதனா அசம்பாவிதமோ இல்லை எதனா நடந்திருக்குதா, எதனா ஒரு சம்பவம் நடந்திருக்குதா? இப்போ அந்த தாத்தாவோட மொழியே சரியில்லைங்க. மனோஜ் நார்மலாக பேசிகிட்டு இருக்கிற வரைக்குமே அவர் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தவர், இந்த வீட்டை பற்றி கேட்டதுக்கப்புறமா, இங்கே எதனா ஒரு சம்பவம் நடந்திருக்குதா, இங்கே எதனா அமானுஷம் நடந்திருக்குதான்னு கேட்டதுக்கப்புறமா அவரோட மொழியே சுத்தமாக மாறிடுது. ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு, யாருப்பா சொன்னது,
யாரா எதனா சொன்னாங்களா? நீ பாட்டுக்கு உங்கள் ஓனர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. என்ன என்ன ஒரு மாதிரி திணறி இருக்கிறாரு. இப்போ அழுத்தி கேட்குறாரு மனோஜ், ஐயா என்னை நம்பி ஊரில் வந்து ஒரு குடும்பம் இருக்குது, எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பசங்களுக்குமே உங்களை அப்பாவாக நினச்சி கேட்குறேன், என்ன நடந்துச்சோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வெளியே இடி மின்னல் வெட்டுதுங்க. மறுபடியும் ஒரு தடங்கள் வருது மனோஜுக்கு. இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கும்போது சரியான இடி மின்னலாம். இந்த பசங்களாம் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துருக்கிறானுங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக இடிச்சிருக்குது. இது வரைக்கும் போதும், நான் நாளைக்கு சொல்கிறேன், எல்லோரும் தூங்குங்க, வேணாம் ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிரபு சொல்கிறாருண்ணா சொல்லுண்ணா, இப்போ தானே மெயின் விஷயத்துக்கே வரேன், என்னென்ன நடந்துச்சு சொல்லுண்ணா, அதை சொல்லிட்டு தூங்கலாம்ண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, எல்லாருமே இருக்கிறோண்ணா சொல்லுண்ணா. மறுபடியும் மேலே அந்த தேங்காயை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அயன் பாக்ஸ் தாத்தா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த வீடை கட்டி அப்போ 9 வருஷம் ஆகுது, அப்போ தான் மனோஜ் வந்திருக்கிறாரு. அவங்க பேச்சுலர்ஸ் பசங்களோட, இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற பசங்களோட வந்திருக்கிறாரு. இவங்க வரதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்திருக்குதுங்க. பேச்சுலராக தான் இருந்திருக்குது. இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதான், திடீர்னு ஒரு நாள் இந்த மரண ஓலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சத்தம் கேட்டிருக்குதுங்க. மத்தியானம் 2 மணிக்கு கத்து தான். ஒரு பொண்ணு பயங்கரமாக கத்திக்கிட்டு ஒரு மாதிரி சாக போகிற நேரத்தில் கத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி கத்திக்கிட்டு எரியுதுன்னு சொல்லி கத்தி இருக்குதுங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஓடி வந்து பார்த்துருக்குறாங்க. அப்போ தான் அந்த தாத்தா வந்து பார்த்துருக்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு மண்ணெண்ணையை ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்கிட்டு தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. துடிக்க இறந்துருக்குறாங்க இந்த வீட்டுக்குள்ளே. இந்த வீட்டு கதவை உடைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, திறக்கவே இல்லை. அந்த பொண்ணு இறந்துட்டாங்க, உள்ளே இறந்து விழுந்துட்டாங்க. போலீஸ்லாம் வந்து அந்த பொண்ணை வந்து டிஸ்போஸ் பண்ணி அந்த கேஸை மூடினதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னே இவங்களுக்கு தெரியாதாங்க. எதனால் அந்த பொண்ணு இந்த தற்கொலையை பண்ணுச்சு, அந்த பொண்ணுக்கு என்ன தான் பிரச்சனை எதுவுமே தெரியாதான். ஆனால் அந்த பொண்ணு இறந்து அடுத்த நாள் நைட்டில் ஆரம்பித்தது, அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு டெய்லி நைட்டு மரண ஓலம் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. அக்கம் பக்கத்தில் யாருமே தூங்க முடியாதான். கீழ் வீட்டில் இருந்த ஆல்ரெடி இருந்த ஒரு ஃபேமிலி காலி பண்ணியே போயிட்டாங்களாம். ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுவாங்க இல்லையா. இந்த மரண ஓலம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கொலநடுங்க வைக்குமாங்க. நைட்டு நல்லா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, இந்த ஸ்டோரியை கேட்டு திடீர்னு ஒருத்தர் அழுகிற சத்தம் ஒரு மாதிரி மரண ஓலமாக கேட்டுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்குது அவங்களுக்கு. இந்த தாத்தா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டு ஓனர்கிட்ட. எப்பா இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அந்த பொண்ணோட ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சு விடுங்க, இல்லைனா தப்பாக போயிடும். அந்த வீட்டோட ஓனர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே நிறைய யாகங்கள் பண்ணியிருக்கிறாரு, நிறைய பூஜைகள் பண்ணியிருக்கிறாரு, எதுக்குமே கட்டுப்படலையாங்க. அடுத்தடுத்த நாள் இதே மரண ஓலம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. அந்த வீட்டுக்கு கீழே இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டில் இருந்தவங்க ஆல்ரெடி இருந்தவங்க, அவங்களுக்கு டெய்லி ரத்த காயம் வந்துக்கிட்டே இருக்குமா. அவங்க எதனால் காலி பண்ணாங்கன்னா ரத்த காயம் எதனா வந்துக்கிட்டே இருக்குமா, அவங்க வீட்டில் எதனா ஒன்று தப்பான இதாகவே நடக்குமாங்க, எல்லாமே அபசகுணமாக நடந்துக்கிட்டே இருக்குமா. அதனால தான் அவங்க வீடையே காலி பண்ணி போயிருக்கிறாங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி பக்கத்து வீட்டுக்கும் அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாருன்னா கேரளாவிலேருந்து பெரிய பெரிய நம்பூதிரியெல்லாம் கூட்டு வராரு. இங்கே இருக்கிற பெரிய பெரிய அந்த அகோரிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அந்த சிவனடியார்கள் அவங்களெல்லாம் வந்து கூட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் கூட்டு வந்து பெரிய பெரிய பூஜைகள் யாகங்கள்லாம் பண்ணி இந்த ஆத்மாவை கேரளாலேருந்து கொண்டு வந்த அந்த தேங்காய், ஒரு தேங்காயில் இந்த நம்ம சபரிமலைக்கு போகும்போது நெய் ஊற்றி பண்ணுவாங்க இல்லையா, இருமுடி கட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் சொன்னாருங்க. அந்த தேங்காயை மஞ்சள் துணியில் சுற்றி ஹாலில் அந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு இல்லையா அங்கே கட்டி விட்டுருக்குறாங்க. அதை சுற்றிலும் தகடு கயிறு எல்லாமே கட்டி தான் வச்சு தொங்க விட்டுருக்குறாங்க. எப்போ இந்த பூஜையை பண்ணி அந்த தேங்காயை மஞ்சள் துணியில் கட்டி அங்கே தொங்க விட்டாங்களோ அதுக்கப்புறமா அந்த வீட்டிலேருந்து எந்த ஒரு மரண ஓல சத்தமோ எந்த ஒரு அபசகுணமோ எதுவுமே நடக்கலை. கொஞ்ச நாளில் எல்லாமே நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்குமே எந்த ஒரு சத்தமோ டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே இல்லைங்கிற காரணத்தினால கீழ் வீட்டுக்கு ஆள் வந்துடுறாங்க. ஆனால் மேல் வீட்டுக்கு மட்டும் ஆள் வரமாட்டுறாங்க. அது எதனாலன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனருக்கும் தெரில, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாருக்குமே தெரில. ஆளே கிடைக்காத காரணத்தினால தான் பேச்சுலர்ஸ்க்கே அந்த வீடை கொடுத்துருக்குறாங்க. அப்போ தான் இந்த அம்பத்தூரில் இருக்கிற ப்ரைவேட் கம்பெனி அந்த வீடையும் எடுத்துருக்குறாங்க ரெண்டலுக்கு. அங்கே தான் இப்போ மனோஜும் அவரை சேர்ந்த ஒரு 4 பசங்களும் வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க தங்கி. இது அந்த அயன் பாக்ஸ் வண்டிக்காரர் சொன்னதுக்கப்புறமா மனோஜுக்கு தூக்கி போடுதுங்க. ஒரு மாதிரி கண்ணுலாம் கலங்கிடுது. என்னங்க ஏன் சொல்கிறீங்க, இவ்வளோ நடந்திருக்கா அந்த வீட்டில், இதை பற்றி எங்கள் ஓனர் எதுவுமே சொல்லையப்பா, அவங்க ஓனருக்கே தெரியாதுப்பா, யாருக்குமே வந்து சொல்லலை, யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்னங்க ஏன் சொல்கிறீங்க, இப்போது அதுக்கப்புறம் வரலையா, அந்த ஆத்மா வரலையா,
ஆமாப்பா வரல. இப்போ நீ சொல்கிறத பார்த்தா உனக்கு ஏதோ நடந்திருக்கு போலையே, உங்கள் பசங்களுக்குலாம் எதனா நடந்திருக்கும் போலையே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இல்லைங்கய்யா, எங்களுக்கு நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது மேலே யாரோ வந்து உட்காந்து அழுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். நாங்கள் அதை நம்பலை. அடுத்த நாள் நைட்டு எங்கள் எல்லார் மேலேயுமே உட்காந்து அமுக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சே திணற அளவுக்கு யாரோ கழுத்து நெரிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு எந்திரிச்சோம். அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த வீட்டில் ஏதோ அசம்பாவிதம் இருக்குதோ, எதனா சம்பவம் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட கேட்குறக்காண்டி வந்தேன். சரிங்கய்யா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெமா ஓடுறாருங்க. வீட்டுக்குள்ளே வெமா ஓடுறாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு குப்பை தொட்டி இருக்குமா, அதை போய் கிளறிட்டு இருக்கிறாரு. போட்டு கிளறி எடுத்து பார்க்குறாரு, ஒன்றுமே இல்லை. என்னாச்சுன்னா மனோஜ் இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்தார் இல்லையா, வீடை க்ளீன் பண்ணதே மனோஜ் தான். வீடை க்ளீன் பண்ணும்போது இது மட்டும் எதுக்குடா மேலே தொங்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி நூலாம்படையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தேங்காயை அறுத்து குப்பையில் தூக்கி போட்டிருக்கிறாரு மனோஜ். அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாருமே அந்த வீட்டில் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்கா அசம்பாவிதம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது, அமானுஷ்யங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. மனோஜுக்கு கை கால்லாம் நடுங்குது. இந்த வீட்டை வெளியே இருந்த மாதிரியே பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே யாரோ நிற்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுதா, இல்லை உண்மையாகவே யாராச்சும் நிற்கிறாங்களான்னு தெரியலையா. என்னென்ன சொல்கிறீங்க? அப்புறம் என்னென்ன ஆச்சு? அப்புறம் எப்படி இந்த தேங்காய் வந்துச்சு, இப்போ இருக்குதுன்னு இந்த தேங்கான்னு சொல்லிட்டு பசங்க இப்போது லைவில் கதை கேட்டுட்டு இருக்க பசங்க கேட்கும்போது ஆமாண்டா. அதுக்கப்புறமா வந்து அவர் மனோஜ் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாருங்க. ஏன்னா இந்த வீட்டில் எதுவுமே சரி கிடையாது. இந்த வீட்டில் என்றைக்கு அந்த தேங்காயை எடுத்து போட்டாங்களோ அன்னையிலேருந்தே இவங்களுக்கு உபசகுணம் நெகட்டிவிட்டியாகவே நடந்திருக்குதுங்க. ரத்த காயம் வந்துக்கிட்டே இருக்குமா அப்பப்போ ஒவ்வொருத்தருக்குமா. இதெல்லாம் பார்த்து பயந்து போன மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அவர் தான் கருப்பசாமி ஆடுறவர் இல்லையா, அவர் ஃபோன் போட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா, பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து மந்திரிச்சு ஒரு தேங்காயை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அவங்க ஊர்லேயே வந்து மந்திரிச்சு கருப்பசாமி முன்னாடி வச்சு மந்திரிச்ச ஒரு தேங்காயை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கட்டணும். ஆனால் அதை மனோஜ் கட்டக்கூடாது, அவங்க பசங்க யாருமே கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்போ நீங்களே வந்து கட்டி விட்ருங்கப்பா உங்கள் கையால், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, டெய்லியுமே ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியாக இருக்குது, தூங்கியே நான் 3 நாள் ஆச்சுப்பாங்கும்போது அவங்க அப்பாவே வராருங்க. மனோஜோட அப்பா இங்கே வந்து மந்திரிச்ச தேங்காயை அவர் கைப்படையே மேலே கெட்ட போகும்போது அந்த தேங்காய் இவர் முடிச்சு போட்டு தான் ஊர்லேருந்தே கொண்டு வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மேலே ஏறி கட்டுறதுக்கு ஒரு முடிச்சு போடுவாங்க இல்லையா, எப்படி அவுந்துச்சுன்னே தெரியாதாங்க. எப்படி அவுந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் மனோஜுக்கு தெரியாதான். இந்த தேங்காய் கீழே விழுந்து உடைய போயிருக்குது, மனோஜ் பிடிச்சிருக்கிறாரு. நல்ல வேலை பார்த்தப்பா, கொடுப்பா, ஏகப்பட்ட தடங்கள் வருதுப்பா, உடனே கொடுப்பான்னு சொல்லி அதை கட்டுறதுக்குள்ளே அவங்க பட்டப்பாடு, 2 பேரும் பட்டப்பாடு, ஏகப்பட்ட தடங்கள் வந்துருக்குது. அதெல்லாம் மீறி கட்டி விட்டுறாங்க. கட்டினதுக்கப்புறமா மறுபடியும் காம் டவுன் ஆகிருக்குது. இந்த வீட்டில் எதுவுமே நடக்கலை, எந்த விதமான அபசகுணமும் எந்த விதமான ஒரு அமானுஷமும் நடக்கலை. ஆனால் லைட்டாக ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி மட்டும் லைட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்குமாங்க. இதுதான் அந்த ஹாலில் தொங்குற அந்த மஞ்சள் கலர் துணியில் இருக்கிற தேங்காயோட கதை, பேக் ஸ்டோரியும். இதை மனோஜ் வந்து அவங்க பசங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறமா பிரபுக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது, நீ இந்த வீட்டை விட்டு போயிருக்கலாமேனா, இல்லை ஓனர்கிட்ட சொல்லிட்டு வேறு எதனா வீடு பிடிக்க சொல்லியிருக்கலாம்ல, ஏன்னா இவ்வளோ அமானுஷம் இருக்குன்னு தெரிஞ்சு இங்கேயே இருந்தப்பா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா, அவ்வளோ சீக்கிரம் வந்து கம்பெனிக்கு வந்து கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் நான் போய் ஓனர்கிட்ட சொன்னால் அதெல்லாம் நம்புவாரா, எனக்கே இப்போ தான் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம், ஊரில் கொஞ்சம் கடனாக இருக்குது, இப்போ தான் கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கும்ன்ட்டு நினைக்கிறப்போ இந்த பேய் நாயெல்லாம் நினச்சிட்டு நான் போய் சொன்னால் என்னை என்ன நினைப்பாங்க, ஒருவேளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா, அதனால் நான் சொல்லலை, நான் வாழ பழகிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு எதுவுமே நடக்கலை. எங்கள் அப்பா வந்து மாட்டி விட்டு போனதுக்கப்புறமா இந்த தேங்காய் என்றைக்கு வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அதுக்கப்புறமா எங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இல்லை. அப்புறம் ஏன்னா அவங்க கூட வேலை பார்த்தவங்க யாருமே இப்போ இல்லைடா என்னன்னு தெரில, எல்லாருக்குமே வேறு சைடு வேலை வந்துச்சு, ஒருத்தன் கல்யாணமாகி ஊரில் செட்டில் ஆகிட்டான், இன்னொருத்தனுக்கு துபாயில் வேலை வந்துச்சு, அப்படியே போயிட்டானுங்க, நான் மட்டும் தான் இங்கே இருக்கிறேன், அதனால தான் இப்போ நான் டியூட்டி மேனேஜராக எனக்கு ப்ரமோஷனும் கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பசங்க எல்லாத்தையுமே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இப்போவும் சொல்கிறேன், யாருமே குடிச்சிட்டோ இல்லை ஏதோ ஒரு போதையில் கூட நீங்கள் அந்த இதை தொட்டாதீங்க, அதை மட்டும் தொட்டாதீங்க, அதை இழுத்துறாங்க, அதை பார்க்க கூட செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு படுத்துடுறாருங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு எல்லா பசங்களுமே படுத்து தூங்கிடுறாங்க. ஆல்ரெடி பாதி பேர் வந்து போதையில் இவர் கதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே தூங்கிடுறாங்க கேட்டுக்கிட்டு. மற்றவங்களாம் அதாவது பிரபு வந்து ரொம்பவே ஆழமாக இதை கேட்டுட்ருக்கிறாரு. கேட்டுட்டு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லைங்க அவருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கும், இன்னுமே அந்த ஆத்மா இங்கே இருக்குதா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இவருக்குள்ளே எதனால் வந்துச்சுன்னு தெரியலையா. ஆனால் லைட்டாக தோணிக்கிட்டே இருந்திருக்குது. இருந்தாலும் படுத்து தூங்கிடுறாரு. என்னன்னா இது மனோஜன்னே சொல்கிறாரு, ஆனால் அது உண்மையா இல்லையா, அவருக்கு வந்து ஒரு அயன் பாக்ஸ் வண்டிக்காரர் சொல்கிறாரு, அது உண்மையா பொய்யான்னு தெரில, அப்புறம் எதுக்கு நம்ம இதுக்குள்ளே போய்கிட்டுன்னு சொல்லிட்டு இவர் படுத்து தூங்கிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க வீட்டுக்கு, இந்த பேச்சுலர் ஹவுஸுக்கு ஒரு புதுசாக ஒருத்தர் வராருங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, மனோஜ் இருக்கார் இல்லையா, அவரோட தம்பியோட ஃப்ரெண்டாம், அன்பு அவர் பேர்.
ஸோ அவரோட தம்பியுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த கம்பெனியில் தான் ஜாயின் பண்ண போகிறாரு. இப்போ அவரோட தம்பியோட ஃப்ரெண்டு வந்திருக்கனால அவருமே இந்த பேச்சுலர் ஹவுஸில் இருந்து இவங்க கூட இருந்து மனோஜ் தான் அவரை வந்து கைடு பண்ண போகிறாருங்கிறனால இவங்க எல்லாருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவர் தாண்டா அன்பு, நம்ம கூட தான் இருக்க போகிறாரு இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு. இவன் அன்புவோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு வாரத்துக்கு ஒருக்க தான் க்ளீன் பண்ணுவாங்க வீட்டை. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அன்பு எப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணுமா. லைக் ஓசிடி பேஷண்ட் மாதிரியாங்க. குடிக்க மாட்டார். எப்போயாவது ஒரு தடவை தான் அவருக்கா தோணுச்சுன்னா குடிப்பார். ஆனால் குடிக்கவே மாட்டார். மோஸ்ட்லி வீடு அவருக்கு சுத்தமாக இருக்கணும். இந்த ஃபேமிலியில் இருக்க வேண்டியவரெல்லாம் பேச்சுலர் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பர்சன். இப்போ இவர் வந்ததுக்கப்புறமா நிறைய பேருக்கு பிடிக்கல இவங்க வீட்டில். என்னடா எப்போ பார்த்தாலும், ஏன்னா இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறது தான் அந்த வீடை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்கள தவிர்த்து நிறைய பசங்க வெளியேந்து வர வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க எல்லாருமே ஒரு வெள்ளிக்கிழமை, அதாவது ஏப்ரலில் நடக்குது இந்த கதை. வந்து 2020 ஏப்ரலில் நடந்துகிட்ருக்கு. செம்ம வெயிலாங்க. செம்ம வெயிலாக இருக்கும்போது நைட் ஆனாலே வேர்த்து ஊற்றுமா. இந்த சீலிங் ஃபேனில் வந்து நிறையா டஸ்ட் இருக்கிறதுனால தான் ஃபேனும் மெதுவாக சுற்றுது போல், நைட்டு காற்று வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு வீடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லி அன்பு சொல்லிகிட்டு இருக்கிறாருங்க. இவங்க அதெல்லாம் காதலே வாங்கிக்கிறது இல்லை. நீ என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அப்படி தான்ப்பா இருக்கும், என்ன தேவை பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு இவங்க வேலைக்கு போயிடுறாங்க. வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் நடந்தது. வெள்ளிக்கிழமை நடந்துட்டுருக்கு. மனோஜ், பிரபு, சுரேஷ், நரேஷ் எல்லாருமே, அதாவது அந்த அந்த பேச்சுலர் ஹவுஸில் இருந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க ஆஃபீஸில். அப்போது எல்லாருக்குமே ஃபோன் வருது வரிசையாக அன்புக்கிட்ட இருந்து. ஆனால் யாருமே பிக் பண்ணவே இல்லை. காரணம், அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கனால இந்த டே ஷிஃப்ட் இருந்தாலே கம்பெனியோட எம்டி அங்கே வந்து உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாராங்க. அதனாலேயே அவங்க ஃபோன் நோண்டுறது, மெசேஜ் பண்ணுறது, ஃபோனையே தொடமாட்டாங்களாம். மோஸ்ட்லி சைலண்டில் போட்டு தூக்கி போட்டு வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு 6 மணிக்கு மேலே வந்து தான் ஃபோனையே எடுப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்பு எல்லாருக்குமே ஃபோன் போட்டு பார்த்துருக்கிறாரு. யாருமே எடுக்கலை. ஈவினிங்காக உங்களுக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஃபோன் எடுத்து பார்த்துருக்குறாரு. எல்லாருமே அன்பு ஃபோன் போட்டிருக்கிறாருங்க. அன்பு மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாரு. அவருக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஆஃப். மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு கால் பண்ணியிருப்பான்டா, நாளைக்கு சாட்டர்டே சண்டேல இன்றைக்கி நம்ம எங்கே குடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டில் போய் பாட்டில்லாம் வச்சுருவோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இன்றைக்கி குடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எதனா சொல்லுவான். சரி விடு, கண்டுக்காதவா, நம்ம பாட்டில்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவு. என்னன்னா தமிழ் வருஷ பரப்பு வேறு. நிறைய பாட்டில்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஜாலியாக போகிறாங்க ஒரு 10-12 பசங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா